பொதுவாகவே மகர ராசிக்கு சற்று மந்தமான நிலைதான் இருக்கிறது. ஆனி மாதம் பசிக்கு பழைய சோறு கிடச்ச மாதிரி லேசாக பசி அடங்கும். முழுவதும் அடங்காது, லேசாக அடங்கும். எந்த காரியத்திலையும் கொஞ்சம் டக்குன்னு முடிவெடுக்காமல் நிறுத்தி நிதானமாக செய்யணும். டக்குன்னு முடிவெடுத்தால் நட்டம் உங்களுக்கே. யாரை நம்பி, வெளியாட்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைச்சிட வேணாம். அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிரும். கொடுக்கல் வாங்கல் கட்டாயம் சுமாராக வச்சுக்கங்க. ஏன்னா அதுலேயும் சில வரவேண்டிய பணங்கள் வராமல் நின்று கொண்டிருக்கும். அதனால் மென்மேலும் அதில் விழுந்து விட வேண்டாம். அரசாங்க உத்தியோகத்தில் பணிபுரிவர்கள் மேலதிகாரிகளுடைய அனுசரணை கிடைக்க சற்று நேராகும். பயப்பட வேணாம், நேராகும். அதனால் முழுசாக யாரையும் நம்பி உறவை முறிச்சுக்கிறாதீங்க. ஏன்னா அவங்க சொல்கிறவங்க நல்ல விதமாக தான் சொல்லுவாங்க. ஆனால் டயத்துக்கு லேசாக மனக்கசப்பு உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி நிலையில் நல்ல ஒரு வாய்ப்பும் இருக்குது. அவங்களுக்கு நல்லா இருக்குது. ஒரு சிலருக்கு படிக்கிறதெல்லாம் மறக்கும். அது விடிய காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கும்போது அவங்களுக்கு அந்த தன்மைகள் நல்லா வந்துடும். அதுக்கடுத்தால் போல் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க சற்று நிதானமாக செஞ்சு ஆரம்பிங்க. ஓஹோ ஆகோன்னு சொல்லி அகலக்கால் விட்டுற வேணாம். அது ஒரு சில நேரங்களை பாதிச்சிடும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. அதே மாதிரி பொருட்களை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளுங்க. ஆஃபீஸ் சம்மந்தமான பொருட்களை கொண்டு போகும்போதோ அல்லது வீட்டு சம்மந்தமான பொருட்களை கொண்டு போகும்போதோ மறைத்தன்மையில் எதையாவது நம்ம விட்டுருவோம். அதனால் அவசரம் இல்லாமல் நிறுத்தி நிதானமாக செயல்படுங்கள். ஒரு சின்ன மைனஸு பெரிய இழப்பை உண்டு பண்ணிடும். அதே போன்று வரன் பார்த்து காத்து கொண்டு இருப்பவர்கள் சற்று தடையான சூழ்நிலை இருக்கும். கள்ளக்கண்டா நாயக்கானம், நாயக்கண்டா கள்ளக்கானங்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செய்யணும். அதே மாதிரி பார்க்கக்கூடிய வரங்கள் நல்ல இதுதானா, கரெக்டாக எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத சூஸ் பண்ணி தேர்ந்தெடுங்க. ஏன்னா இறங்கிட்டு அப்புறம் நம்ம ஏமாந்துட்டோம் நினைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இது ஒவ்வொருடைய முன்னாடி உள்ள வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் மட்டும் ஒவ்வொருடைய ஜாதகப்படி மாறுபடும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்புகள் நிகழலாம். அதெல்லாம் அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஏன் கல்யாணம் நடக்கலை, ஸ்தான பலம் எப்படி இருக்குது, கல்யாண கிரகம் மிகுதியான டிகிரி கோண பார்வை வாங்காமல் கம்மியான டிகிரி கோணை வாங்கியிருக்கா, இதெல்லாம் அவங்கவுங்க அதை பார்த்தா மட்டும்தான் தெரியும். பார்க்காமல் தெரியாது. அதனால் ஒரு தடவை அதை நல்லா செக் பண்ணிக்கங்க. அப்போ தான் தெரியும். கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது நல்ல விதமாக அமையும். அதனால் அவங்களும் அவசரப்பட்டுற வேணாம். விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் இருக்கும். கொஞ்சம் செடிகளுக்கு உரம் வைக்கிறது, நீர் பாய்ச்சறது கொஞ்சம் செய்யுங்க. ஏன்னா நல்லா வளர்ந்த பயிரும் ஒரு சின்ன மிஸ்டேக்குனால வளராமல் போயிடும். ஆனி மாதம் பொறுத்தவரை மகர ராசிக்கு எதையுமே ஆராய்ந்து செய்து முடிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மற்றபடி பாதிப்புகள் என்று எதுவும் கிடையாது. மகர ராசி நேயர்கள் எல்லா வளங்களை பெற்று ஆனி மாதத்தில் சிறப்புடன் வாழ வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.